ஒவ்வொரு மலையிலேயே இருக்கக்கூடிய பாறை கல்லை போய் பார்க்குறாங்க. ஒவ்வொரு கல்லையும் தட்டி பார்த்து கேட்குறாங்க, நான் உன்னை வந்து சிலையா வழிக்க போறேன், நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கல்லை கேட்குறாங்க. அந்த கல்லு சொல்லுது, எப்படி என்ன செய்வீங்க நீங்க அப்படின்னு கேட்குது. நாங்க தேவையில்லாத உளியால கொத்தி எடுப்போம், அங்கங்க அடிச்சு உன்னை வந்து பேசி எடுப்போம், அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை நாங்க சிலையாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஐயா, என்னால அடி தாங்க முடியாது, எனக்கு அந்த சிலை வேண்டாம் அப்படின்னு அது போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுகிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. அது என்ன சொல்லுது, ஓகே நீ நான் ஒத்துக்கிறேன், என்னை சிலையாக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கல்லு சொல்லிடுது. உடனே அந்த கல்லை எடுத்து என்ன பண்றாங்க, அங்கங்க உளிய, பெரிய உளி சின்ன உளி வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு கண்ணு மூக்கு வாய் சிலை அழகா வடிவமைக்கிறாங்க. அவ்வளோ அடியும் தாங்குது. எவ்வளோ அடியும்? ஃபுல்லா ஒரு சிலை செய்யற அளவுக்கு உளியாலையும் சுத்தியாலையும் அடியை ஃபுல்லா தாங்குது. தாங்கின உடனே அது வந்து சிலையா வந்துடும். அந்த சிலையை எடுத்துட்டு போய் கோயிலில் வைக்கிறாங்க. கோவிலில் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், என்னென்ன அபிஷேகங்கள் இருக்கு, நெய்வேத்திய பொருள்கள் அது இது வச்சு தினந்தோறும் போறாங்க. ஊர் மக்கள் பூரா கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த சிலைய. எந்த சிலைய? அந்த அடி வாங்கின சிலைய. எல்லாத்துக்கும் அடி வாங்கி எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லா பொருள் கல்லையே எடுத்துட்ட உடனே புதுசா வடிவமைச்ச பிறகு அந்த கல் ஒத்துன பிறகு அது சிலை ஆயிடுச்சு. அந்த சிலையை ஆக மாட்டேன்னு ஒரு கல் சொல்லிச்சு இல்ல, அந்த கல் அந்த கோயிலுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வந்து போட்டாங்க. அதுல என்ன பண்றாங்க, போற மரங்க எல்லாம் தேங்காய் உடைக்கிறாங்க. அடி 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 வாங்கிட்டே இருக்கு தலைமுறை. சிலை என்ன ஆகுது, சிலையாயி அபிஷேகங்கள்லாம் எல்லாம் கையெடுத்து கும்புற அளவுக்கு வருது. அதே மாதிரிதான் பள்ளியும் ஆசிரியர்கள் அப்பப்ப சிறு தேர்வு வைப்பாங்க, போவாங்க. சின்ன சின்ன பாலாண்டு அரையாண்டு அந்த தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டு டீச்சர் சொல்றதை கேட்டு நல்ல முறையில நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு சிலையா நீங்க இந்த பள்ளியில படிக்கிற எல்லாமே சிலையா வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம், ஆசிரியர்களோட விருப்பமும் கூட. அந்த மாதிரி நீங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த பள்ளி நீங்க மறக்க கூடாது. இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன், இப்பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன், என்னால் இப்பள்ளி பெருமை அடையும் அப்படின்னு நீங்க இன்னையிலேருந்து சூழலை ஏற்று நீங்க சிறப்பான முறையில வரணும். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.